ஹாய் நண்பர்களே, மணி 10:45 ஆகுது. பாருங்கள், இப்போ நான் ஒரு ஆள் தான் நிற்கேன். நம்ம கூட உள்ள அண்ணன் தண்ணி வாங்க போயிருக்காங்க. 6 மணிலேருந்து அணைச்சிக்கிட்டு இருக்கேன். 6 மணி 6:30 இருக்கும். குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. நம்ம பகலில் வேலை பார்த்து தண்ணி வீட்டிலேருந்து கொண்டு வந்த தண்ணிலாம் காலி ஆகிட்டு, இவ்வளோ நேரம் இந்த தீயை அணைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் தண்ணி தாகம். பாருங்கள், தீயை கடந்து பரவிடக்கூடாதுன்னு நம்ம கஷ்டப்பட்டு இன்றைக்கி நம்ம உள்ளே இறங்கி வெட்ட போய் தான் தீயணைப்பு வண்டி உள்ளே வந்து அவங்க வந்து அணைச்சி விட்டு போயிருக்காங்க. அப்பவும் இன்னும் ஃபுல்லாக எரிஞ்ச முடியலை. இது இந்த தீயை அணைச்சாதான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். இல்லைன்னா அடுத்தாப்புல இப்போ பிடிச்சிருந்த பக்கம் சும்மா பாதியை குறுக்க வெட்டி தான் நம்ம இந்த இதை இது பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு அவங்க ஓசை போட்டு அடித்தாங்க ஏதோ புண்ணியத்துக்கு. இல்லைன்னா இன்னும் இங்கே போயிருக்கும். இங்கேன்னு நம்ம தோட்டம்னு இல்லை, நம்ம தோட்டத்தை தாண்டி ஒரு ஊரே அழிஞ்சிருக்கும். இதுக்கு இங்கே இருக்கிற தோட்டம் அவ்வளோவுமே. ஆனால் அதை காப்பாற்றிருக்கோம் நம்ம. ஆனால் பொதுமக்கள் மேலே நின்று பார்க்காங்களே தவிர ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு பாருங்கள். இது எல்லாமே தீயெறிஞ்ச இடம் தான். இங்கே பாருங்கள், தெரிதா பாருங்கள், அண்ணா தெரிது பாருங்கள். அது எல்லாமே தீயெறிஞ்ச இடம் தான். இந்த ஏரியா உலகத்துக்கும் சுற்றி தீயெறிஞ்ச இடம் தான். பாருங்கள், சுற்றி இங்கே வரைக்கும் அங்கெல்லாம் வந்து தணல்னு கிடக்கு. ஆனால் இங்கே மட்டும் இது இவ்வளோ இது எரியுது. இது எரிஞ்சு முடித்தா தான் நம்ம போக முடியும். இந்த தீயை இப்படி விட்டுட்டு போனோம்னா இங்கே கீழே போகிறோம் புல் தான். இந்த புல்லுக்கு வராத அளவுக்கு நம்ம வந்து அணைச்சிருக்கோம். இப்போ இப்படியே தீயை விட்டுட்டு போயாச்சுன்னா இங்கே பிடிச்சி புல் பிடிச்சி அடுத்தாப்புல திரும்ப தோட்டக்காடம் எல்லா தோட்டக்காடமும் எரியும். பாருங்க, இப்போ நாங்கள் 2 பேர் தான். நைட்டு மணி 10:45 ஆகுது. எல்லாம் தீயணைப்பு வண்டி எல்லாமே போயிட்டு நாங்கள் இன்னும் இவ்வளோ நேரம். இப்போ நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம தோட்டம் க்ளீனாக தான் இருக்குது. நம்ம தோட்டத்துக்கு வந்தால் என்ன, இப்போங்க தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் கிடக்கு. நட்டமாக இருந்தாலும் போட்டுன்னு விட்டுலாம். இன்னும் பக்கத்து தோட்டம் நம்ம தோட்டத்துக்காருது இப்படி எல்லாம் அவங்க வயல்லாம் எரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நம்ம இன்னும் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இதை அணைச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே நண்பர்களே.